Hello viewers, வணக்கம் and welcome to Fight Club. So daily news analysisல இன்னைக்கு நம்ம April 1, 2025 ஓட நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேஜ் பெருசாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. வக்ஃப் பில் அண்ட் பங்களாதேஷோட ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஜென்ரலான நியூஸ் தான் இருக்குது, ஸ்பெசிஃபிக் கிடையாது. நமக்கு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்னினோ பற்றி இங்கே பேசியிருக்காங்க. எல்னினோ அப்படிங்கிறது ஒரு கிளைமேட் ஃபினாமினா பசிபிக் ஓஷனில் பார்க்க முடியும். என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பசிபிக் ஓஷன் அப்படிங்கிறது ஈக்குவேட்டர் பாஸ் ஆகிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்டென்ஸாக ஹீட் ஆகும். இந்த ஹீட் ஆகிற வார்ம் வாட்டரோட மூவ்மெண்ட்டை வச்சு தான் எல்னினோவா லானினோவான்னு சொல்ல முடியும். நல்ல ஸ்ட்ராங் ட்ரேட் வின்ஸ் இருக்கிற டைமில் இந்த வார்ம் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மூவ் ஆகுது, இந்த வார்ம் வாட்டர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வரும்போது அங்கே நல்லா மழை கொடுக்கும். ரைட்டா, இந்த பக்கம் சிலி அப்படின்ற ரீஜன் எல்லாம் அப்வெல்லிங் நடக்கும். இது நேச்சுரல், இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற டைமில் we call that as லானினோ. ஓகேங்களா, இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட் வின்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிற டைமில் அந்த வார்ம் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது இட் கோஸ் டுவர்ட்ஸ் சிலி, அந்த சைட் சவுத் அமெரிக்கா சைட் போயிடும். ஸோ இப்போ அந்த சைடில் மழை வரும். ஏஷியா, சவுத் ஏஷியா இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ராட் கண்டிஷன் இருக்கும், வறட்சி அப்படிங்கிறது இருக்கும். ரைட்டா, இந்த மாதிரி வறட்சியாக இருக்கக்கூடிய ஃபினாமினா தான் எல்னினோ. இதோட ஆப்போசிட் லானினா, வேர் உங்களுக்கு சவுத் ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக ரெயின் வரும், இந்த ட்ரேட் வின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சிலியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான அப்வெல்லிங் நடக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் லானினா. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளைமேட் ஃபினாமினா. மான்சூனை எப்படி பாதிக்கும் அப்படின்னா எல்னினோ இருக்கிற டைமில் மான்சூன் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இயல்பை விட குறைவாக இருக்கும். ரைட்டா, இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூனுக்கு எல்னினோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ். ஓகேங்களா, இது எல்லாமே பொலிட்டிக்கல் நியூஸ், நமக்கு முக்கியம் இல்லை. ஷிஷ்டாச்சார் ஸ்குவாட் அப்படிங்கிறது வந்து டெல்லியில் உமன் சேஃப்டிக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் எந்த ஸ்டேட்டில் நியூஸ், இந்த ஸ்குவாட் அப்படிங்கிறதோட வாட் இஸ் திஸ் ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, உமன் சேஃப்டி டெல்லி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் தான், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த ஷிஷ்டாச்சார் ஸ்குவாட் அப்படிங்கிறது. ரைட், தென் டவாங் அப்படிங்கிற பிளேஸ் திரும்ப நியூஸில் வந்திருக்கு. இங்கே டவாங் மொனாஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. எதுக்கு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா தலைலாமா டிபெட்லேருந்து தப்பிச்சு வரும்போது இது வழியாக போயிருக்காங்க, அந்த ரீட்ரேசிங் த ஸ்டெப்ஸ் அப்படின்னு வரும்போது அதனால நியூஸில் வந்துருந்துச்சு. ஓகேவா, தென் வயநாடோட லேண்ட்ஸ்லைடை பற்றி பேசியிருக்காங்க. இங்கே அந்த பிளேஸ் பேர் வந்து கயாலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கயாலாஸ் அப்படின்னா டுவார்ஃப் வால்ஸ். ஓகே, அந்த இடத்த மார்க் பண்ணுறதுக்காக சின்னதாக ரைஸ் பண்ணுற ஒரு வால்ஸ் மாதிரி. ஓகேங்களா, ஸோ இங்கே ஹட்லூஸ் அப்படிங்கிறது ஸ்வாம்பி கிராஸ்லேண்ட்ஸ் ஆஃப் நாகரஹோல் நேஷ்னல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ். ஓகேவா, கர்நாடகாவில் இருக்குது நாகரஹோல் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தினுடைய புல்வெளி தான் இந்த ஹட்லூஸ் அப்படிங்கிறது. ஸோ இது ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி இதுவும் கேட்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமான மழை வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக இந்த டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக எங்கே ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா செப்பண்டிக்கெரே லேக் அப்படின்றது மடிக்கேரி, கர்நாடகா. ஸோ எடிட்டோரியலில் 3 நியூஸுமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அபவுட் பொலிட்டிக்கல் தான், நமக்கு முக்கியம் கிடையாது. ஒரே நியூஸ் மட்டும்தான் மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படின்னு சொல்லுவாங்க, FLN. அது என்னென்னா ஒரு குழந்தைக்கு எழுத படிக்கவும் அடிப்படை மேத்ஸ், அதாவது நம்பர் சிஸ்டமும் தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். ஓகே, இந்தியாவில் அது ஒரு சீரியஸான லேக்கிங். எல்லோரும் படிச்சிடுறாங்க, பட் ஆனால் எழுத கூட தெரியல, அதை வாசிக்க கூட தெரியல அப்படிங்கிறது ஒரு பெரிய செட்பேக்காக இருந்துச்சு. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் அதுக்கு தனியாக அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு கீழே தே ஆர் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணும்போது தேர் வாஸ் சம் விசிபிள் இம்ப்ரூவ்மெண்ட். பட் சில கன்சர்ன்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா கிளாஸும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு சில கிளாஸில் ரொம்ப அடைச்சி வச்சுருக்காங்க, இன்னொரு கிளாஸ் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும்போது அங்கே அந்த அடாப்டேஷன் ஒரு மெத்தடாலஜி அப்படிங்கிறது மாறுது. ஸோ இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ இதில் நமக்கு யூபிஎஸ்சி பிலிம்ஸுக்கு என்ன முக்கியம்னா நிப்புன் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. நிப்புன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இனிஷியேட்டிவ் ஃபார் ஃபவுண்டேஷன் அண்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இந்த டீலிமிட்டேஷன் பற்றின எக்ஸசைஸ் தான், பாப்புலேஷன் டீலிமிட்டேஷன். இது நல்லாவே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதனால் we are skipping it. ஓகே, டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ரைட்டா, உங்களுக்கு குளோபல் காமன்ஸில் ஆர்டிக் வராது, அண்டார்டிகா மட்டும்தான் வரும். அண்டார்டிகா யாருக்கும் சொந்தம் இல்லை, அதனால் யாரும் அது இண்டிவிஜுவாலிட்டி கிளைம் பண்ண முடியாது. பட் ஆர்டிக் அப்படி கிடையாது, எல்லா நாடும் அதோட உரிமை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆர்டிக்கில். இப்போ ஆர்டிக்கில் வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது நடக்கும்போது ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆக புது அந்த சர்ஃபேஸ் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ இதில் என்ன ஆர்டிக்கில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல ஏன் இந்த ஆர்டிக்கை வேணும்னு அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த நியூஸ் அனாலிசிஸ். ரைட்டா, இப்போது ஆர்டிக்கு சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கனடா, டென்மார்க், ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, ரஷ்யா, ஸ்வீடன் அண்ட் யூஎஸ். சரிங்களா, இதெல்லாம் ஆர்டிக்கை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரி. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஆர்டிக் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா சைனா இல்லை. சரியா, இதில் இப்போ இந்த இடத்துல சைனா இல்லைங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ரைட். இப்போது அண்டார்டிகா வந்து யாருக்கும் பொதுவில் இல்லை, காமன் அப்படின்ட்டாங்க. பட் ஆர்டிக் வந்து உங்களுக்கு வந்து இட் ஃபாலோஸ் UNCLOS. ஏற்கனவே நம்ம யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் லா ஆஃப் சீஸ்ன்னு பார்த்துருந்தோம். நம்ம வந்து அந்த கச்சத்தீவு இஷ்யூ பற்றி பேசும்போது கூட இதை பார்த்துருந்தோம். ரைட்டா? அதன்படி 200 நாட்டிக்கல் மைலுக்கு உள்ளே இருக்கிறது, ஓகேங்களா, அந்த சீபெட்டில் இருக்கிறது எல்லாமே அந்தந்த கண்ட்ரியோட கான்டினென்டல் ஷெல்ஃப்லேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ட்ரி உரிமை கொண்டாடலாம். அப்படி கனடா, டென்மார்க், ரஷ்யா இவங்க எல்லாருமே ஆர்டிக் தன்னுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்லாப்பிங் கிளைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். இது இந்த பக்கம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது, இந்த ஆர்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக அங்கே உங்களுக்கு நேவிகேஷனுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. ஓகேவா? ஸோ இப்போ நேவிகேஷன் அப்படின்னா கடல் வழி வர்த்தகம் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும். அப்போ அதனாலையும் அந்த இடத்துல போர்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லோரும் அதுக்கு ஒரு முனைப்பாக இருக்காங்க. ரைட்டா? நான் இப்போ இதில் பிரச்சனை எங்கன்னா யூஎஸ் வந்து கிரீன்லாண்ட் வேணும்னு கேட்குறாங்க. கிரீன்லாண்ட் எடுத்துருந்தோம், கிரீன்லாண்ட் ஆல்ரெடி ஆர்டிக்கில் இருக்குது. இப்போ யூஎஸோட டாமினன்ஸ் அதிகமாகிடும். ரைட்டா? சைனா ஆல்ரெடி நானும் ஆர்டிக் கண்ட்ரி தான் அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. ரைட்டா? அண்ட் இந்த ஆர்டிக் இதில் நேவிகேட் பண்ணால் உங்களுக்கு என்ன தேவைன்னா அந்த ஐஸ் கட்டர் மெஷின் தேவை. ஓகேவா? ஸோ இப்போ ரஷ்யா கிட்ட தான் அதிகமாக அது இருக்குது, சைனா கிட்டேயும் அது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவங்க ஈஸியாக நேவிகேட் பண்ணி டாமினேட் பண்ண முடியும். யூஎஸ்ஏ வந்து கிரீன்லாண்ட் தன்னுடையது அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டு. ஆனால் கிரீன்லாண்ட் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக டென்மார்க் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக் கவுன்சில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ரஷ்யாவை தவிர்த்து மற்ற நாடுகள் எல்லாமே உங்களுக்கு நேட்டோ அலையன்ஸில் இருக்குது. ரஷ்யா மட்டும் தனி, பாக்கி ஒரு குரூப் ஆஃப் நேட்டோ கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ரஷ்யா ஆப்வியஸ்லி ஃபீல் ஒரு த்ரெட். ஓகேங்களா? மேப் பார்த்து வச்சுங்க. இந்த மேப்பில் யூகேவோட இன்சிஸ்டன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. குயூக் அப்படின்றாங்க, GIUK, கிரீன்லாண்ட், ஐஸ்லாண்ட், UK கேப் அப்படின்றத இங்கே ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த மேப்பில் இருக்குது. ஓகேங்களா? அங்கே உங்களுக்கு ஒரு டென்மார்க் ஸ்ட்ரெயிட் இருக்குது. ஓகேவா? கிரீன்லாண்ட், டென்மார்க் ஸ்ட்ரெயிட், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்டுக்கு கீழே நார்வேஜியன்ஸே, அதுக்கப்புறம் உங்களுக்கு UK. ஓகே, இது வழியாக தான் ரஷ்யாவோட பேஸ் இருக்கு இல்லையா, கோலா சப்மரின் பேஸ் அப்படி வழியாக, அந்த வழியாக தான் ரஷ்யா வந்தாகணும். ஸோ நேட்டோ அப்படின்னு வரும்போது இந்த செக்யூரிட்டி எல்லாமே ஒரு கன்சர்னாக இருக்குது. ஓகேவா? இந்த ஆர்டிக் ஏன் இவ்வளோ முக்கியம்னா, இப்போ நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வில் 13% அன்டிஸ்கவர்ட் ஆயில் ரிசர்வ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அண்ட் 30% ஆஃப் அன்டாப்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எரிபொருள் அந்த பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் ரிலேட்டடாக இருக்கிறதுல நிறையா ஒரு ரிசோர்ஸ் அங்கே இருக்குது. ரைட்டா? தென் கிரீன்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்லவா வேணும், எல்லாரும் அடிக்க மாட்டாங்களா, அடிச்சிக்க மாட்டாங்களா, அதுதான் சினாரியோ. ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ட்ரேட் ரூட் இதெல்லாம் பிரச்சனை வரும்போது இது வழியாக போலார் சில்க் ரோடுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு வே ஃபார்வர்ட் அப்படின்னா நாளை ஃப்யூச்சரில் ட்ராவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பேச்சும் இங்கே போயிட்டுருக்கு. ஓகேவா? சைனாவும் தன்னைத்தானே நியர் ஆர்டிக் ஸ்டேட் அப்படின்னு 2018 அறிவிச்சிருக்கு. அவங்களும் இந்த காம்படிஷனுக்குள்ளே இருக்குது, நாங்களும் வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, MIR-1 அப்படிங்கிறது ரஷ்யாவோட சப்மரைன். என்வாயன்மெண்ட்டை பொறுத்தவரை ஆர்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான கிரையோஸ்பியர். போலார் பேர் அப்படிங்கிறது ஆர்டிக் ரீஜனில் தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனையும் என்வாயன்மெண்ட் சைட்லேயும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே ஆர்டிகல் 15 Clause 5 அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் கொண்டு வரலாம், எக்ஸப்ட் உங்களோட மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை தவிர ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ஸ்டேட் நினச்சா SC ST அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு கொண்டு வரலாம் அப்படின்ற எனேபிளிங் ப்ரொவிஷன் தான் 15 Clause 5. ஓகேவா? அடுத்து இந்த நியூஸில் தாத் பிரஹாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத் பிரஹாரிஸ் அப்படின்னா கோஸ்டல் சென்டினல்ஸ், பாதுகாவலன், கார்டியன்ஸ்னு சொல்லுவாங்க சென்டினல்ஸ் அப்படிங்கிறது. தென் நீங்கள் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டை பற்றி பேசியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஹீரிங் போயிட்டுருக்கு, அதான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ரிலேட்டடாக. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஆக்ட், ரெகக்னிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு 2006 வந்திருக்கும், ரொம்ப முக்கியமான லா. இந்த லாவோட பிரியாம்பிள்லேயே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ட்ரைபல்ஸ்க்கு நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், அதை சரி கட்டுவதற்காக இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன தப்பு அப்படின்னா, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு வரும்போது ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபலை அஃபெக்ட் பண்ணி தான் ஃபாரஸ்ட்டை பாதுகாத்துட்டு இருந்தோம். பட் அந்த ட்ரைபல்ஸுக்கு அதுதான் பூர்வீகம், அவங்களுக்கு சொந்தமான நிலம் தான் அது அப்படின்றத ரெகனைஸ் பண்ணி அந்த லேண்டில் அவங்களுக்கு அவங்களோட லேண்ட் ரைட்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஓகேவா? பட் இப்போ அது ரீசெண்டாக கொஞ்சம் பிரச்சனையில் போயிருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ இந்த ட்ரைபல்ஸ் அப்படிங்கிறவங்கள ஐடென்டிஃபை பண்ணும் ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டில். ரைட், இப்போ ட்ரைபல்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய ரைட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியல, அவங்களால அந்த இதை நிரூபிக்க முடியல. அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ், அந்த லேண்ட் அப்படிங்கிறத கொடுக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. இந்த சென்ஸ் ஒரு NGO ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ட்ரைபல்ஸ் இல்லாதவங்களாம் ஃபாரஸ்ட்லேருந்து காலி பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு.
அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஆக்டும் இருக்குது, அப்போ நீங்கள் காலி தானே பண்ணி ஆகணும், அப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது இவங்களுக்கு அந்த ப்ரொசீஜரல் ஃப்ளாஸ் அண்ட் நிறைய பேத்துக்கு ஒழுங்கான மெக்கானிசம் எடுக்கல, அதனால அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது நடுவில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, உடனே எவிக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுறாங்க. ரைட்டா, அப்போ உடனே வந்து மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகி இல்லை இந்த இடத்துல கிளைம்ஸ் எல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. ரைட், ஃபர்தராக வந்து இதே எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியலில் சொல்கிறாங்க. வேர் உங்களுக்கு வந்து ஆர்பிட்ரரியாக ரிஜெக்ஷன், ஓகே சேட்டலைட்டை பேஸ் பண்ணி இவங்களாம் தான் தங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. ரியல் டைமில் போய் பார்த்து வெரிஃபை பண்ணுறது கிடையாது. அதுதான் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸில் போகும்போது கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டேட்ஸ் எக்கனாமிக் ஃபாரம் போர்ட்டல் அப்படிங்கிறது நீத்தி ஆயோக் அண்ட் NCAER அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது. ஸ்டேட்டோட ஃபிஸ்கல் அண்ட் எக்கனாமிக் டேஷ்போர்ட், அவ்வளோதான். அதை மட்டும் தான் கேட்க முடியும். இது யார் கொண்டு வந்தான்னு கேட்டால் நீத்தி ஆயோக். நீத்தி ஆயோகோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ட்ரைகர் ட்ரையம்ஃப் அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து பிட்வீன் இந்தியா அண்ட் US, ஓகேங்களா, ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ், முப்படைகளும் சேர்ந்து பண்ணும். ஸோ இந்த வருஷம் நிறையா பணத்தை ஷேர் மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ஓகேவா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வருமானம் கம்மி, லோவர் ஏர்னிங், கரன்சி டிப்ரிசியேஷன். அப்போ நீங்கள் இங்கே நோட் பண்ணணும், கரன்சி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கரன்சி டிப்ரிஷன் அதிகம் ஆக ஆக FPI அவுட்ஃப்ளோஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா, தென் ஹையர் வேல்யூவேஷன், ஓகே, இருக்கிறத விட அதிகமாக கணக்கு காட்டுறது, அப்போ அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் மாதிரி தானே. ஓகே, தென் US பாண்ட் அட்ராக்டிவாக இருக்குன்றப்போ எனக்கு அங்கேயே நல்ல அட்ராக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நான் ஏன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், ஆர் இங்கே இருக்கிற பணத்தை எடுத்து கொண்டு போய் நான் அங்கே போடுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் போட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ இதெல்லாம் இங்கே சொல்லப்பட்ட ரீசன். ஓகே, எல்லாம் அவலாஞ்ச் பிரேக் டவுன் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இங்கே தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்னா செமிகண்டக்டர் டிவைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினாமினா. அப்போ நீங்கள் திடீர்னு ஒரு கரண்ட்டை கொடுக்குறீங்க, ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயோடில் உங்களுக்கு அதிகமான கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். ரைட்டா, ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஆக்சலரேட் ஆகி ஆட்டம்ஸ் எல்லாம் அயனைஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ரைட்டா, அப்போ நிறைய எலக்ட்ரான் பேர்ஸ் கிடைக்கும், அதனால உங்களுக்கு வந்து அதிகமான கரண்ட் ஃப்ளோ நடக்கும் அப்படிங்கிறத இந்த அவலாஞ்ச் பிரேக் டவுன். இதே மாதிரியான சிமிலர் ஃபினாமினா அப்படிங்கிறத உங்களுக்கு நியூக்ளியர் இதில் வைக்கும்போது அதிகமான எனர்ஜி வருது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் நியூக்ளியர் ரேடியேஷனை டிடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியல். ஓகேங்களா, நாட் தட் சிக்னிஃபிகண்ட். ஸோ தட் இஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோ. ஃபர்தராக உங்களுக்கு அடுத்த நியூஸ் அனாலிசிஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.